செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் பல முதலீடுகளை ஈர்த்து வருவது நிதர்சனமான உண்மை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்புவதுடன் தமது கடமை முடிந்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் PhD படித்தபடியே இளைஞர் ஒருவர் தள்ளுவண்டியில் சிக்கன் கடை நடத்தி வருகிறார். அந்த கடையில் 65 சாப்பிட்ட அமெரிக்கர் ஒருவரை அந்த இளைஞர் வியக்க வைத்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் விநாயகர் சிலைகளை விசர்ஜனம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் அமைப்புகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். பாலியல் குற்றங்கள் எங்கு இல்லை, அம்மா சங்கம் மீண்டும் அமைக்க வேண்டும் என்று மன்சூர் அலிகான் வலியுறுத்தியுள்ளார். விஜயின் கோட் படத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குறித்து தவறாக சித்தரிக்கும் வகையில் காட்சி அமைத்துள்ளதாக பாஜக புகார் அளித்துள்ளது. ஆதி திராவிடர் விடுதிகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆதி திராவிடர் மாணவர் விடுதி விவகாரத்தில் பழனிசாமி அறிக்கைக்கு அமைச்சர் கயல்விழி பதிலடி கொடுத்துள்ளார். செப்டம்பர் 15 காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தினர் வீடுகளில் கழக கொடியேற்றுவோம் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சீமான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் குரங்கு அம்மை தொற்றினால் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் செங்கல்பட்டில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தருமபுரியில் காவிரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க 68வது பொதுக்குழு கூட்டம் தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் எந்த பெண்ணும் பயத்துடன் இருக்கக்கூடாது, தைரியமாக புகார் கூறலாம் என்று நடிகை ரோஹிணி பேசியுள்ளார். மூட பழக்கங்களை தடை செய்து சட்டம் இயற்றுக என முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு விசிக எம்பி ரவிக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். பள்ளி மாணவர்கள் தங்களது பள்ளியின் கழிவறையை சுத்தம் செய்வதில் என்ன தவறு என்று பாஜக எம்பி பேசியுள்ளதால் சர்ச்சை எழுந்துள்ளது. இளைஞர்களுக்கு TNPSC, SSC, IBPS மற்றும் RRB போட்டித் தேர்வுக்கான பயிற்சி குறித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திமுக ஆட்சிதான் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பொற்காலம் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம் என்றும் புகார் தந்தவர் குறித்த பெயரை சொல்ல மாட்டோம் என்றும் நடிகர் சங்க தலைவர் நாசர் தெரிவித்துள்ளார். ரூபாய் 100 கோடி நிலமோசடி வழக்கில் MR விஜயபாஸ்கர் தம்பி மீண்டும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு 2 நாள் விசாரணை முடிந்தது. ராமேஸ்வரம் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னை அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக மகாவிஷ்ணு என்பவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தனது வாக்குமூலத்தில் சித்தர் என்ன சொன்னாரோ அதைதான் நான் பேசினேன் என்று கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த கட்சியாக தமிழக வெற்றி கழகம் ஆகியிருப்பதாக அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் இன்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏசியன் சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரை இந்தியா வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. பாராலிம்பிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்ற நிலையில் இந்தியா ஜொலிக்கும் 29 பதக்கங்கள் எடுத்துள்ளது. கேரளாவில் உள்ள குருவாயூர் கோயிலில் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 354 திருமணங்கள் நடைபெற்றுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,680 ரூபாய்க்கும் விற்பனையானது. மத்திய மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதனால் தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.